வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான புடலங்காய் பொரியல். நீர்ச்சத்து உள்ள காய், தண்ணி சத்து இதில் அதிகமாக இருக்குது. புடலங்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ புடலங்காயை வந்து நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி நீட் பண்ணுறது, மேலே இருக்கிற அந்த வெள்ளை தோல் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாமே சீவி எடுத்துடணும். புடலங்காய் நல்லா பிஞ்சு காயாக இருந்தால் ஓகே தான், அப்படியே கட் பண்ணி நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளே கட் பண்ணி பார்த்துட்டு காய் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ விதையெல்லாம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா எல்லா சீட்ஸையும் நம்ம வெளியே எடுத்துடணும். அந்த வெள்ளை கலராக அந்த இருக்குல்ல தோல் மாதிரி, அதையும் சேர்த்து எடுத்துடலாம். அது ஒரு மாதிரி தோப்பு தன்மையாக இருக்கும். பொரியலுக்குங்கிறனால நம்ம அந்த குட்டி குட்டியாக நல்லா சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அரிஞ்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து 1/2 டீஸ்பூன். இந்த பொரியல், புடலங்காய் பொரியலில் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப முக்கியம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 இலையை அப்படியே உருகி போடுங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி போடுங்க. நல்லாயிருக்கும் பொரியலில் நீல வாக்கில் போட்டோம்னா. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அந்த பொரியல்லாம் கொஞ்சம் ஒரு காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு வந்து ஒரு 2 பல் இப்படி நல்லா தட்டி அப்படியே போட்டுடலாம். பூண்டு இல்லைன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டியை வந்து சீரகம் வந்து கடுகு போடும்போதே போட்டுருந்தோம்னா அப்படியே கருப்பாக தெரியும். அதனால தான் இந்த டைமில் போடுறேன். அது நல்லா வணங்கியும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த பச்சை வாசனையே அடிக்கக்கூடாது. இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டதுக்கப்புறம் போட்டோம்னா பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற புடலங்காயை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்னேக் ரவுண்ட் சேர்த்துட்டு இதில் நாங்கள் எப்பவும் பொரியல் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, பச்சை மிளகாவை நான் கொஞ்சம் எடுத்து தொட்டுக்குவேன். அதுக்காக இந்த பச்சை மிளகா வணங்காமல் அப்படியே இருக்கட்டுங்கிறதுக்காக பச்சை மிளகா ஒரு 2 எண்ணம் அப்படியே 4 அரிஞ்சு போட்டிருக்கேன். கூடவே மஞ்சத்தூள் ஒரு அரைச்சிட்டியே மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இது தண்ணி காய்ங்கிறனால இது தண்ணி இதில் ஊற்ற வேண்டாம். புடலங்காய் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய காய் தான். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு அப்படியே அந்த ஆவியிலே வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. 3 நிமிஷம் தான் காய் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மேலே கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் இருந்தால் மேலே அப்படியே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். இந்த சுவையான புடலங்காய் பொரியலை வீட்டில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.